ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. எலிசா ஒரு குழந்தையை, மரித்து போன குழந்தையை உயிர்ப்பித்த ஒரு அற்புத செய்தியை அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா கேயாசி அழைத்து அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கேட்கிறான். அப்பொழுது எலிசா செய்த அற்புதங்களை குறித்து அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான். இதற்கு முன்னமே ஒரு காரியம் நடந்தது. அது என்னவென்றால், ஒரு ஸ்திரியை பார்த்து, இந்த தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது, ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் எழுந்து எங்கேயாகிலும் போய் நீங்கள் 7 வருஷ பஞ்சத்தில் நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படி, உயிர் பிழைத்துக் கொள்ளும்படி, இந்த பஞ்சத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் விதமாய் சொல்லுகிறான். நல்ல கவனமாக கவனிங்கள். எலிசா சொல்லும் பொழுது அவன் சொல்லும் வார்த்தைகள், எங்கேயாவது போங்க. சொல்லுங்க. எங்க போகிறதுனே தெரியல, ஆனால் எங்கேயாவது போங்க. அதுவும் எப்படி? வீட்டை விட்டு போங்க, வீட்டில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு போங்க, நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போங்க. இது நம்மால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் ஊழியக்காரருடைய வார்த்தையை அந்த ஸ்திரீ கேட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அவள் 7 வருஷம் எல்லாவற்றையும் விட்டு அவள் போய்விட்டாள். எங்கே போனா, எப்படி வாழ்ந்தா அதெல்லாம் தெரியல. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்னதை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் புறப்பட்டு போனாள். திரும்ப வரும்பொழுது பஞ்சகாலம் முடிவடைகிற அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வயலுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய பலனுக்காக, தன்னுடைய வீட்டுக்காக ராஜாவின் இடத்துல முறையிடும்படி போகிறார். அப்பொழுதுதான் ராஜா கேயாசி அழைத்து இவ்விதமாய் கேட்கிறான், எலிசா செய்த அற்புதங்களை குறித்து விவரித்து சொல். இப்ப விவரித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்திரீ போய் ராஜாவின் இடத்துல முறையிடுவதற்கு அந்த வாசல் அடிக்கிறான். உடனே கேயாசி ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே, இதோ நீங்கள் கேட்கிற அந்த ஸ்திரீ இவள்தான், அந்த பிள்ளையும் இவள்தான், ஆகவே அவளிடத்துல நேராக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவளை விசாரிக்கிறான். அவள் எல்லாத்தையும் சொல்லுகிறாள். நல்ல கவனமாக கவனிங்க. அவள் இழந்ததை பெற்றுக்கொள்வதற்காக ராஜாவினிடத்தில் முறையிட போனாள். ஆனால் ராஜா செய்தது என்னவென்றால், 7 வருஷம் அந்த பஞ்ச காலத்தில் அவள் நிலத்தை விதைத்திருந்தால் அந்த நிலத்தில் என்ன வருமானம் வந்திருக்குமோ அதையெல்லாம் அரண்மனையிலிருந்து இவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவளுடைய நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படணும், வீடு கொடுக்கப்படணும், அவளுக்கு உள்ளது எல்லாம் கொடுக்கப்படணும்னு ஒரு அதிகாரியை நியமித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா செய்தார். இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை, குறிப்பாக ஊழியக்காரருடைய பிரசங்கத்தில் அவர் கொண்டு வருகிறதான வார்த்தைகளுக்கு நீங்கள் அப்படியே செவி கொடுக்க ஆரம்பித்தால் இல்லாதவைகளுக்கு மத்தியிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.